பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஃபெஃப்சியோட அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நாள், ஒரு சந்தோஷத்தை அளிக்கிற நாளாக கூட அமைந்துள்ளது. ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்களுக்காக, தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக குடியிருப்புகள் கட்ட மகாபலிபுரம் அருகில் உள்ள பையனூர் கிராமத்தில் 100 ஏக்கர் நிலம் வழங்கியுள்ளார். திரைப்பட தொழிலாளர்களுக்கு மட்டுமல்லாது தயாரிப்பாளர்கள் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம், சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு ஆகிய அனைவருக்குமாக சேர்ந்து 65 ஏக்கர் நிலம் ஃபெஃப்சிக்கெனவும், இதில் 50 ஏக்கர் நிலம் குடியிருப்புகளுக்காகவும், 15 ஏக்கர் நிலம் ஸ்டுடியோ மற்றும் பொது பயன்பாடுகளுக்காகவும், 25 ஏக்கரில் 10 ஏக்கர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்காகவும், 8 ஏக்கர் நடிகர் சங்கத்துக்காகவும், 7 ஏக்கர் சின்னத்திரை கலைஞர்களுக்காகவும் பிரித்து மீதி 10 ஏக்கர் நிலத்தை சாலைகள் அமைத்துக் கொள்ள வசதிகள் ஏற்படுத்தி தந்தார். ஆட்சி மாற்றம் மற்றும் ஃபெஃப்சியோட நிர்வாக மாற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால் கலைஞர் கழித்த அந்த நிலத்தில் 3 ஆண்டுகளுக்குள் குடியிருப்புகள் கட்ட தொடங்கப்பட வேண்டும் என்ற விதியினை நிறைவேற்ற இயலாமல் போனது. மறுபடியும் 2017இல் என்னுடைய தலைமையில் புதிய நிர்வாகம் அமையப்பெற்ற பின் நாங்கள் அதற்கான குடியிருப்பில் கட்டுவதற்கான பணிகளை தொடங்க ஆரம்பித்த போது, அப்போதுதான் இந்த 3 ஆண்டுகளுக்கான விதி எங்களுக்கு தெரிய வந்தது. மேலும் அப்போது கொரோனா பேரிடர் இந்தியா முழுக்க பரவி இருந்த காலத்தால் எங்களால் சரியாக தொடங்கி செயல்படுத்த இயலவில்லை. தற்போது தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் அவரிடம் ஃபெஃப்சியின் சார்பில் எங்களுடைய வேண்டுகோளை விடுத்திருந்தோம். அதாவது அவருடைய தந்தை கலைஞர்கள் எங்களுக்கு வழங்கிய இடத்தில் மீண்டும் அரசாணை புதுப்பித்து நாங்கள் குடியிருப்பில் கட்டிக்கொள்ள உதவ வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை விடுத்திருந்தோம். பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் அனைத்து அரசு அதிகாரிகளையும் அழைத்து பேசி வருவாய்த்துறை அமைச்சகம் மற்றும் செய்தித்துறைத்துறை அமைச்சகம் எல்லாவரையும் அழைத்து பேசி நேற்று அதற்கான அரசாணை எங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த 3 ஆண்டுகளுக்குள் எங்களுடைய குடியிருப்பு பணிகளை தொடங்கலாம் என்ற அரசாணை வழங்கப்பட்டது. இந்த அரசாணை வழங்க உதவிய எங்களுடைய சகோதரர் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்திய திரைப்படத்துறை 100 ஆண்டுகளை கடந்த பின்னர் கூட எங்களுடைய சம்மேளனத்தில் 25,000 உறுப்பினர்கள் உள்ளார்கள். இதில் 21,000 உறுப்பினர்கள் சொந்த வீடு அன்றி சென்னையில் வாடகையிலோ அல்லது வெளியிருந்தோ வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் உள்ளார்கள் என்பதை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தினோம். தற்போதுள்ள வாடகையால் ஏறக்குறைய எங்களுடைய உறுப்பினர்கள் செங்கல்பட்டிலிருந்தோ, மகாபலிபுரத்திலிருந்தோ, திருவள்ளூரிலிருந்தோ, படப்பையிலிருந்தோ, வாலாஜாபாத்திலிருந்தோ, காஞ்சிபுரத்திலிருந்தோ அல்லது இந்த பக்கம் செங்குன்றத்திலிருந்தோ, புழலிருந்தோ இங்கிருந்து தான் வந்து எங்களுடைய பணிகளை தொடர இயலும் என்ற ஒரு துன்பகரமான சூழ்நிலை இருப்பதை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தினோம். உங்களுக்கு தெரியும், திரைப்பட தொழிலாளர்கள் பணி நேரம் அதனுடைய வசதிக்கேற்ப 12 மணி நேரம் என்று வரையறுக்கப்பட்டது. 12 மணி நேரம் அது அல்லாது வெளியில் வருகின்ற போது எங்களுக்கு ஏறக்குறைய 2 மணி நேரம் குறைந்தபட்சம் 4 மணி நேரம் பயணத்திற்கான ஒரு அவகாசம் தேவைப்படுகிறது. ஆக ஒரு நாளைக்கு எங்களுடைய தொழிலாளர்கள் 16 மணி நேரம் பணிக்காக உழைப்புக்காக நேரத்தை செலவிட வேண்டிய உள்ள ஒரு மிக சிரமமான நிலையில் உள்ளது என்பதை எடுத்து கூறினோம். இந்த வகையில் நாங்கள் அனைவரும் வீடற்ற தொழிலாளர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் குடியிருப்பில் கட்ட வசதியாக எங்களுக்கு பையனூரில் இடத்தை வழங்கியுள்ள தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எங்கள் சிரமங்களுக்கெல்லாம் அறிந்து அதை நீக்க ஒரு புள்ளியாக ஆரம்பித்த எங்களுடைய இனிய சகோதரர், மூத்த சகோதரர் வி.சி. குகநாதன் அவர்களுக்கும், மறைந்த இயக்குனர் திரு ராமநாராயணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.
அவர்களுடைய இருவருடைய முயற்சியால் மட்டுமே இந்த காரியம் சாத்தியப்பட்டது. இந்த நேரத்தில் அவர்களுக்கும் எங்களுடைய உதவியை நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மறைந்திருந்தாலும் எங்கள் இதயங்களில் தொடர்ந்து வாழ்கின்ற ராமநாராயண ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய இதயத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்றே இந்த அரசாணையை புதுப்பிப்பதற்கு உதவியாக இருந்த ராமநாராயணன் அவர்கள் புதல்வர் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும் எங்களுடைய சகோதரர் திரு பூச்சி முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை பெப்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். விரைவில் முதல் கட்டமாக 1000 குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகளை நாங்கள் துவங்க உள்ளோம். ஏற்கனவே இதற்கான பணிகள் துவங்கப்பட்டு இந்த அரசாணை கிடைக்கப்பெறாததால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதை விரைவில் நாங்கள் 1 மாதத்திற்குள் அதற்கான முன் தயாரிப்புகளை செய்து விடுகின்றோம். எங்களுக்கு நீங்களே வந்திருந்து அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை துவங்க வேண்டும் என்று துணை முதல்வர்களும் எங்களுடைய கோரிக்கை வைத்திருந்தோம். நிச்சயமாக செய்வதாக உறுதியளித்தார். அவருக்கும் வருவதாக உறுதியளித்த அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதுபோன்றே இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் சம்மேளனத்துக்கும் ஏதோ ஒரு புரிதலின்மை காரணமாக ஒரு கருத்து வேறுபாடு உள்ள சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதை நேற்று துணை முதல்வர் அவர் இல்லத்தில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்கள் சந்திக்கின்ற போது அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். செல்வமணி, நாம் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம், தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் போக்கு இருந்தால் திரைப்படத்துறைக்கு நல்லதில்லைன்னு அவருடைய வேதனையை தெரிவித்தார். நாங்கள் உடனடியாக எங்களுடைய கருத்தை அங்கே மற்றவர்களை கேட்காமலே எங்களுடைய கருத்தை அவர்கள் நான் தெரிவித்தேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பெப்சியோடு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான மோதலும் இல்லை என்பதை அவருக்கு தெரிவித்தோம். சில தயாரிப்பு சங்கத்துள்ள சில நிர்வாகிகள் புரிதலின்மை காரணமாக ஏதோ ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கின்றார்கள் என்பதையும் அவருக்கு தெரிவித்தோம். மேலும் 2 நிபந்தனைகளை மட்டும் எங்களால் நிறைவேற்ற இயலாது, ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது கூட அல்ல, நிறைவேற்ற இயலாத நிலையில் உள்ளோம் என்று தெரிவித்தோம். அதாவது அவர்களோடு கருத்து மோதல் ஏற்பட்டோ அல்லது வேறு ஏதோ பிரச்சனை காரணமாக நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் உருவாகி இன்று அந்த சங்கத்தில் ஏறக்குறைய 300 உறுப்பினர்கள் மேல் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த சங்கத்துக்கு ஒத்துழையாமை வழங்க வேண்டும் என்ற முடிவை எங்களால் ஏற்க இயலாது என்பதை தெரிவித்தோம். அதுபோன்ற ஒரு முடிவை எடுக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே அவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்ள வேண்டும், எங்களை அதில் ஒரு காரணியாக பயன்படுத்தக்கூடாது என்பதையும் தெரிவித்திருந்தோம். மேலும் மற்ற சங்க உறுப்பினர்கள் மீது ஒத்துழையாமை நடவடிக்கை எடுக்கும்போது அவரவர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் மீது அந்தந்த சங்கங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு மற்ற சங்கங்களை கேட்க வேண்டிய அனுமதி இல்லை, அவசியமில்லை. ஆனால் மற்ற சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் மீது தொழில் ஒத்துழையாமை போன்ற நடவடிக்கை எடுக்கும்போது முதலில் அந்த உறுப்பினர் எந்த அமைப்பில் உறுப்பினராக உள்ளாரோ அந்த சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசிய பின்னர் கலந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தனிப்பட்ட காரணமாக தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு பிரச்சனையை தயாரிப்பாளர் சங்கமோ நடப்பு தயாரிப்பு சங்கமோ அல்லது நடிகர் சங்கமோ அல்லது பெப்சியோ யாரும் எடுக்கக்கூடாது என்ற கருத்தையும் அவர்கள் தெரிவித்தோம். இந்த 2 நிபந்தனை தவிர 2 நிபந்தனைகள் கூட அல்ல, 2 காரியங்களை தவிர அனைத்து விஷயங்களிலும் ஒப்பந்தத்தின்படியே செயல்பட தயாராக உள்ளோம் என்பதையும் அவருக்கு நாங்கள் தெரிவித்திருந்தோம். அவர் மிக சுமூகமாக அடுத்த ஓரிரு வாரங்களில் அனைவரும் கலந்து பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டிவிடலாம், தயவுசெய்து எந்த மோதல் போக்கும் கடைபிடிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார். நிச்சயமாக அவருடைய வேண்டுகோளை நாங்கள் ஏற்கின்றோம். எங்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு எந்த விதமான கருத்து வேறுபாடும், இந்த 2 நிபந்தனை தவிர எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நிர்வாகிகளோடும் அல்லது எந்த ஒரு உறுப்பினர்களோடும் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அதுபோன்று இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு சகோதரருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதாவது 1000 குடியிருப்புகள் கட்ட நாங்கள் துவங்கிய போது முன்பணமாக 500 சதுரடியுள்ள ஒரு குடியிருப்புக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஒரு உறுப்பினர் கட்ட வேண்டிய ஒரு நிலை உள்ளது. எங்கள் உறுப்பினர்கள் கட்ட இயலாத ஒரு நிலை உள்ளதை அனைத்து நண்பர்களுக்கும், நடிகர்களில் பிரபலமாக உள்ள அனைவருக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், அதுபோன்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள் அவர்களுக்கெல்லாம் தெரிவித்த போது நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு உறுப்பினருக்கு 50,000 வீதம் 250 உறுப்பினர்களுக்கான தொகை 1,30,30,00,000 ரூபாயை உடனடியாக நன்கொடையாக வழங்கியுள்ளார். ஆகவே அவரின் பணம்
ஏறக்குறைய 260 250 உறுப்பினர்களுக்கு அது பகுதி வாரியாக பிரித்து ஒரு உறுப்பினருக்கும் 50,000 ரூபாய் என்ற வகையில் யார் முதலில் கட்டுகிறார்களோ ஏற்குறைய 3000 பேர் அதற்கான முன்பணத்தை கட்டியுள்ளார்கள். அவர்கள் 2 லட்சம் ரூபாய் யார் கட்ட முன் வருகிறாரோ அவருக்கு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேர் என்ற அடிப்படையில் 250 260 பேருக்கு அவருடைய பணம் பிரித்து அவர்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த உதவியை வழங்கிய எங்களுடைய சகோதரர் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எங்களுடைய நன்றியின் வெளிப்பாடாக முதலில் அமைகின்ற அந்த குடியிருப்புக்கு மொத்தம் 6 டவர் வர இருக்குது. ஒரு டவரில் 240 250 குடியிருப்புகள் வர இருக்குது. அந்த குடியிருப்புக்கு விஜய் சேதுபதி டவர் என்றே நாங்கள் அழைக்க முடிவு செய்துள்ளோம். அதுபோன்று இன்னும் 5 டவர்கள் உள்ளன. இன்னொரு 700 உறுப்பினர்களுக்கு மற்ற நடிகர்கள் முடிந்த கருணை உள்ளம் படைத்த வசதியுள்ள நடிகர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக வெளியிட விரும்புகின்றோம். ஏறக்குறைய 50 வருடங்கள் உங்களோடு தோளோடு நின்று உங்களோடு இரவு பகலார் என்று இன்னும் வாழ்க்கையில் ஒரு சதுர அடி கூட சொந்த இடமில்லாமல் இருக்கின்ற தொழிலாளர்கள் மீது நீங்கள் அனைவரும் கருணை கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு தொழிலாளிக்கு நீங்கள் உதவினால் கூட விஜய் சேதுபதி போல 1.25 கோடி வழங்க முடியவில்லை என்றால் கூட ஒரு உறுப்பினருக்கு 50,000 ரூபாய் என்ற வகையில் அந்த உறுப்பினருடைய கணக்கில் எங்களால் வர வைக்க இயலும். அதனால் ஒரு 4-5 சகோதரர்கள் நீங்கள் உதவி செய்தாலே 1000 தொழிலாளர்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும். ஆகையால் நண்பர்கள் சகோதரர்கள் தயவு செய்து உங்களுடைய கருணை மனம் கொண்டு எங்களுடைய தொழிலாளர்களுக்கு உதவ வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார், திரைப்படத்துறை மிக மிக நல்ல நிலைமையில் உள்ளது. ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மிக மிக சிரமமான சூழ்நிலை உள்ளார். இது ரெண்டுத்துக்குமே ஒரு விகிதாச்சாரம் அடிப்படையில் முன்னாடி வெற்றி அதிகமாக இருக்கும்போது தயாரிப்பாளர்கள் நிலை நல்லா இருந்தது. இன்றைக்கு வசூல் அதிகமாக இருந்தபோது கூட ஏறக்குறைய 300 500 கோடி ரூபாய் வருமானம் வருகின்ற போது அனைத்து தயாரிப்பாளர்களும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அந்த வருவாயை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய் வருமானம் கூட அந்த வருமானம் திரைப்பட தயாரிப்பாளருக்கு சேரவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இதை மனதில் கொண்டு அனைத்து உதவிகளும் செய்த தமிழக அரசுக்கு இன்னும் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றோம். அதாவது ஏற்கனவே ஜிஎஸ்டி வரியை கட்டி கொண்டிருக்கின்ற தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மறுபடியும் லோக்கல் பாடி டேக்ஸ், அதாவது எல்பிடி என்ற இன்னொரு சுமை இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கருணை மனுக்கள் அளித்துள்ளோம், வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அந்த லோக்கல் டேக்ஸ் உள்ளூர் வரியை திரைப்படத்துறை மீது விதிக்கப்பட்டுள்ள இரட்டை வரியான உள்ளூர் வரியை தயவுசெய்து நீக்கிட வேண்டுமாய் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய சகோதரர் திரு உதயநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றோம். ஏற்கனவே அவர் உறுதியளித்துள்ளார். இந்த வருகின்ற கூட்டத்தொடரில் அதற்கான முடிவுகள் எட்டப்படும் என்று அளித்திருந்தார். அது ஏதோ ஒரு சதவீதம் குறைக்கின்ற அளவு என்று இல்லாமல் 8% என்றிருக்கின்ற அந்த லோக்கல் பாடி டேக்ஸை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அடிமனதிலிருந்து எங்களுக்கு வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றோம். ஆமாம், அது ஏற்கனவே உங்கள் 5-6 வருஷத்துக்கான விருதுகளை வந்த உடனே அதுக்கான விருதுகளை வழங்கியிருக்காங்க. அடுத்து அதை பார்க்காம இருந்தாங்க. இப்போ 2020 வரைக்குமான இது முடிச்சிருக்காங்க. அது இந்த ஒரு பார்த்துட்ருக்காங்க, அது முடிச்சிருக்காங்க. இன்னும் 3 வருஷம் இருக்குது. அதனால் அதை பகுதியாக முடிவு பண்ணி 2020 வரைக்குமான விருதுகளை உடனடியாக கொடுத்துடலாமா இல்லை அனைத்தையும் சேர்த்து கொடுக்கலாமா? ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் இல்லாமல் இருந்தது. அதில் 5 வருஷத்தை முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 3 வருஷத்தை முடிச்சிருக்காங்க. மீதி இருக்கிறத முடிச்சுட்டு கொடுக்குறதா இல்லை இதையும் ஒரு பகுதியாக கொடுத்துடலாமான்னு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு பகுதியாக கொடுத்துடலான்னா ஓரிரு மாதங்களுக்கு அதுக்கான விழா நடைபெறும் எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நடிகர்களுடைய சம்பளம் குறைக்கப்பட வேண்டும், அப்போதான் அதற்கான அந்த பட்ஜெட் ஈக்குவல் பண்ண முடியும்னு பெப்சியில் பல முறை வேண்டுகோள் வச்சுருந்தாங்க. அது தொடர்பான அந்த முடிவுகள்லாம் எடுக்கப்படுமா? எங்களுடைய அமைப்பைச் சேர்ந்த நடிகர்கள் நீங்களாக 24 தொழிலாளர்களிடம் அதற்கான அவசியத்தை விலக்கி கூறி ஏறக்குறைய 30-40% அவர்களுக்கு செலவினங்கள் குறைவது போன்ற அனைத்து வழிவகைகளையும் ஏற்படுத்தி வந்துள்ளோம். முன்னால் 6 மணிக்கு மேலே போனால் 1000 ரூபாய் சம்பளம் ஆனால் அது 2000 ரூபாய் சம்பளம் ஆகிடும்.
இன்றைக்கி அவங்களுக்கு 1500 சம்பளம் அரை வேட்டாங்கிற மாதிரி கொடுத்தா போதுங்கிற மாதிரி அதை வந்து பகுதியாக பிரித்து ஏறக்குறைய அதிலே ஒரு 25% நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இங்கேருந்து முன்னாடி நாகர்கோவில் போனாங்கன்னா அவங்க வந்து 3 பேட்டா 2 பேட்டா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு அரை பேட்டா சம்பளம் கொடுத்தா கூட போதுங்கிற அளவுக்கு எங்களுடைய நாங்கள் வாங்குறது சிறு இதுவாக இருந்தால் கூட எங்களோட பகுதியில் 40% வரை நாங்களுடைய இது வந்து குறைத்து அவங்களுக்கு வழிவகை செய்துள்ளோம். அது நடிகர்கள் வந்து அதுக்கான உதவி அவங்க பண்ணணும். அது அவங்க தயாரிப்பாளர் தான், அது அவங்க தான் அவங்ககிட்ட பேச முடிவெடுக்கணும். எதில் சார்? அது தயாரிப்பாளர் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக அது வந்து தயாரிப்பாளர் சங்கம்ங்கிற பேரில் இல்லாமல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் இருக்குது. அதில் வந்து 2 அமைப்பில் இருக்கிறவங்களும் வந்து அதில் உறுப்பினராக இருக்காங்க. அதனால் அந்த அமைப்பில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கோ அவங்க அனைவருக்கும் அந்த வசதி வந்து சேரும். கொரோனாவுக்கு அப்புறம் இல்லை சார், இப்போ கொரோனாக்கு அப்புறம் 2023 கொடுத்தாரு. இல்லை அந்த பணம் அப்படியே டெபாசிட்டில் வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து ஏன்னா அது செலவு பண்ணக்கூடாதுன்னு இப்போ யாரெல்லாம் வந்து கட்ட அமைக்கிறாங்களோ அவங்க பேரில் அந்த பணத்தை நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். முன்பணமாக கட்டி அவங்க 2.5 லட்ச ரூபா கட்டணும். அவங்க 2 லட்ச ரூபா கட்டினாங்கன்னா நாங்கள் 50,000 கட்டி அதை வந்து அவங்களோட முன்பணமாக அதை வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் இது பண்ணணும். முதல்ல சார் இப்போ வந்து உள்ளவருக்கு 25,000 பேர் உறுப்பினராக இருக்காங்க. அதில் வந்து இப்போ 6,000லேருந்து 9,000 குடியிருப்புகள் கட்ட முடியும். அதில் முதல் கட்டமாக யார் யாரெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கும், யார் யாரெல்லாம் வாங்க முன் வராங்களோ அவங்களுக்குமா ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரியாரிட்டி வந்து வீடு அற்ற தொழிலாளர்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்து வரவங்களும் யார் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்ங்கிறதுல வந்து அதை ஃபில் பண்ணும். அப்படி அதுலேயும் வந்து சீனியர் மெம்பர்ஸ் இருக்கலாம். அது ஒருவேளை வந்து வீடு இல்லாதவங்களே வந்து இப்போ 2,000 பேர் கேட்குறாங்கன்னா அதில் சீனியர் மெம்பர்ஸ் யார் அதை வந்து ப்ரியாரிட்டி பண்ணி அப்படி தான் அதை வந்து அலாட் பண்ணும். யார் பத்திரிகையாளர் ஏற்கனவே வந்து பாபு அந்த ஊரில் ஒரு விஜய் முரளி அந்த கோரிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் சொன்னோம் இப்போ இந்த இடத்து பக்கத்துலேயே இன்னொரு 25 ஏக்கர் இடம் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இப்போ கட்டாமல் அதை கேட்டால் சரியாக இருக்காது. இந்த எங்களே இப்போ வந்து 10,000 பேர் தேவைப்படுறாங்க. அதில் வரும்போது உங்கள் 2 அமைப்பும் சேர்த்து அதுக்கு உண்டான ஒரு கோரிக்கையை அரசு வைக்கலான்னு ஏற்கனவே ஒரு உறுதி நாங்கள் போயிட்டு ஒரு 5 ஏக்கர் வாங்கிடலாம். அதில் வந்து எவ்வளோ உங்களுக்கு 300 பேர் இருக்காங்கன்னு அப்போ சொன்னார். 2 சேர்த்து 300 பேர் இருக்காங்க அப்படின்னாரு. அப்போ நாங்கள் சொல்லும்போது 2020. ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து சொசைட்டி ஃபார்ம் பண்ணுங்க. சொசைட்டி ஃபார்ம் பண்ணி சொசைட்டியில் இல்லை இடம் கொடுத்த பிறகு தான் சொசைட்டி. இல்லை இவங்க சங்கத்தில் ஒரு சொசைட்டி ஏற்கனவே ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணாதான் சார் அது 3ஆக பிரிச்சுருக்கும் சார். ஒன்று வந்து 500 சதுரடி, இன்னொன்று வந்து 1000லேருந்து 1500 சதுரடி, இன்னொன்று வந்து 2000லேருந்து 2500 சதுரடி. ஏபிசி மாதிரி எல்லா வகையான கலைஞர்களும் அதில் இருக்கணும். வள்ளி தொழிலாளர் மட்டும் இல்லாமல் அதில் வந்து நடிகர்களும் இருக்கணும், இயக்குநர்களும் இருக்கணும், இசையமைப்பாளர் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகரியில் வந்து இது இவங்களுக்கு குறைந்த வருவாயில் உள்ளவங்களுக்கு வந்து 60%, மத்தியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 20%, உயர்குடியில் வந்து ஒரு 20% அதை பிடிச்சிருக்கோம். ஆமாம்